வணக்கம் மக்களே, நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நான் சைதாப்பேட்ல ஆரம் ஹெர்பல்ஸ்ல இருக்கேன். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க ஆம்பளையா இருக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், எந்த ஏஜ்ல வேணா இருக்கலாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது நம்மளோட பியூட்டி அண்ட் பிரசன்டேஷன் தான். ஸோ நம்ம அப்பேற்பட்ட ஒரு பியூட்டியான ஒரு குவீனை தாங்க பார்க்க வந்திருக்கோம். இவங்க கிட்ட நம்ம நிறைய டிப்ஸ் கேட்கலாம். ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 30 years of experience இந்த ஃபீல்டுல. லெட்ஸ் வெல்கம் ராஜா முரளி மேம். வணக்கம் டாக்டர் ராஜா முரளி மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஃபைன் மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில உங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது. 30 years of experience டாக்டர் ராஜா முரளினாலே அதுரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். எப்படி மேம் இந்த ஃபீல்டுல இவ்வளோ காம்படிஷன்ல நீங்க இன்னும் 30 yearsல இவ்வளோ கெத்தா இருக்கீங்க? ஆக்சுவலி காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போதான் நான் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ டுக் திஸ். ஏன்னா எல்லாமே பியூட்டி பார்லர்ஸ் வேர் கோயிங் வெல் அண்ட் எவ்ரிபடி டுக் பியூட்டி பார்லர் ஆஸ் தேர் ப்ரொஃபஷன். இது இல்லாமல் நம்ம மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இதை 1995 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தேன். பட் so far so good. I got a good response from the public. மெயினாக அவங்க I wanted to create awareness that nature is plenty. For each and every issue we have a solution with nature. With that in my mind, I just started this. மேடம், மூலிகை அப்படின்னா இந்த எஸ்பெஷலி இப்போதான் மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூலிகை எந்த அளவுக்கு நம்மளை அழகாக்கும்? எந்த அளவு அப்படின்னா ஒரு அளவு கோலை வச்செல்லாம் அளக்க முடியாது. மூலிகை எங்கே இல்லை, எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுங்க. அது மாதிரி இட் இஸ் தேர் இன் எவ்ரிவேர். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியும் இருக்குது, நம்ம காட்டுக்கு போனால் இருக்குது, நம்ம சமுத்திரத்துக்கு போனால் இருக்குது. அந்த மாதிரி இட் இஸ் தேர் எவ்ரிவேர், பிளென்டி. அதை வச்சு அழகு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தட் இஸ் யுனிக்னஸ். தட் வாஸ் யுனிக்னஸ் ஃபார் மை ப்ராடக்ட். ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி ரா மெட்டீரியல்ஸ், எவ்ரி ஹர்ப் has its own medicinal property to cure anything regarding the skin and the hair. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். ரொம்ப யதார்த்தமான பதில். இப்போதான் நம்ம ரியல் கேமுக்கு வர போகிறோம். அதாவது ஸ்கின்னை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன கேள்விகள் தோணுதோ ஃப்ரம் த வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்ககிட்ட ஷூட் பண்ணேன். நீங்க ஸ்பாட்ல ஷார்ட்டா எங்களுக்கு பதில் சொல்லணும். ஷூர். ஃபர்ஸ்ட் கேள்வி, நிறைய பேர் உடம்ப குறைச்சிக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளோட அழகை குறைக்கும்? ஆக்சுவலி நீங்கள் அதில் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. எந்த அளவுக்கு அழகு குறைக்கும், அதாவது அழகு குறைக்கும் தெரிஞ்சுட்டீங்க. ஓகே, இந்த பதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். பட் அழகு குறைக்கிறது எப்படி அப்படின்னா, கிவன் காட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்ட்ரக்சருங்க. அந்த ஸ்ட்ரக்சர் மாறித்துன்னா அதுலேயே உங்கள் அழகு போயிடும். இப்போது ஒரு ஃபேஸ் வித் அ பிக் சீக்ஸ் இருந்ததுன்னா அந்த சீக்ஸே ஒரு பியூட்டி தான் ஒருத்தருக்கு. பட் வென் ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்லிம் டவுன், ஃபர்ஸ்ட் எது காமிக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது முதல்ல காமிக்கிறது உங்கள் சீக்ஸ் தான். சீக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிடும். அந்த சீக்ஸ் ரெடியூஸ் ஆனாலே முதல்ல உங்கள் பியூட்டி போயிடும். ஸோ இன் தட் வே எவ்ரி திங் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும்போது டெஃபினெட்லி யூ லூஸ் யுவர் பியூட்டி. அதில் எந்த விதமான கான்ட்ரோவர்சியும் கிடையாது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாருக்குமே ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் முகத்தை நல்லா பொலிவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நல்லா டால் அடிக்கணும்ல, வேக்சிங் மாதிரி, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. இப்போ பொலிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நீங்க ஈஸியா இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு செஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்ல, டெய்லி உங்ககிட்ட ஒரு பால் இருக்கும், ஒரு வெண்ணெய் இருக்கும், தயிர் இருக்கும், ஏதான ஒரு டெய்ரி ப்ராடக்ட் இருக்குமா இல்லையா, அதில் ஏதான கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவே உங்க முகத்தை கொஞ்சம் டால் அடிக்க வைக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடணும்னாக்கா கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கிறது, லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஒன்னொன்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் எவர் லுக் வெரி, நீங்க கேட்டீங்களே அந்த பொலிவு வித் அ குட் ஷைன் இருக்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, 20 வயசு பெண்ணுங்க இப்ப முகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டா தெரியுது. ஆனா ஒரு 50-55 வயசு லேடிஸ் ஒரு சில பேர் ரொம்ப கார்ஜியஸா இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆக்ட்ரஸ் நதியா அண்ட் ஈவன் ஆக்ட்ரஸ் ரேகான் கூட சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் ஸ்கின் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஏஜ் தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஏஜிங் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலி என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஏஜ் ஆக ஆக மென்டலி
ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஆர் தே வில் என்டர் இன்டு யோகா அந்த மாதிரி செஞ்சுப்பாங்க. டெய்லி வந்து இந்த டிசிப்ளின்டு ஹேபிட்ஸ் மேக் தெம் நாட் டு கோ ஏஜ் குவிக்லி. கொஞ்சம் ஏஜிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் உண்டு. அதை தவிர இன்டேக்லேயும் இருக்குது. அதை தவிர நம்ம அப்ளிகேஷனில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ 50 வயசு அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது 50 வயசில் வந்து ஜென்ரலி ஃபீமேல் வந்து கொஞ்சம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டு கிராஸ் தட் ஏஜ். ஏன்னா அந்த டைமில் வந்து மெனோபாஸ் டைம். ஸோ ஆல் ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சி போயிடுறதுனால ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் அப்படின்னு வரும்போது ஃபேஸில் கொஞ்சம் ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஏஜை கிராஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ஸ்கின் வெரி வெல். அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாலும் 45லேருந்து தே ஹாவ் டு டேக் கேர் வெரி வெல். ஸோ இந்த 20s என்ன பண்ணுவாங்க, தே திங்க் தட் தே ஆர் வெரி ஆயிலி அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை ஆக்கிப்பாங்க. அதனால தே கோ அந்த ஒரு ஏஜ் இந்த 20 விட ஒரு 10 years எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். பட் தீஸ் பீப்புள் ஒரு 50 வரும்போது தே அப்ளை ஆயில் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வந்து ஃபேஸில் வந்து ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்க. அப்போ முகத்துக்கு எண்ணெய் போடலாமா? முகத்துக்கு எண்ணெய் போடணும். சி ஆயிலிங் இஸ் த பெஸ்ட் நாட் டு கெட் ஏஜிங் குவிக்லி. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெயை தடவிண்டு மசாஜ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்கிற வரைக்குமே வந்து எல்லாருமே அழகாக தான். சி அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர் ஆல் ஸ்டில் பியூட்டிஃபுல். 90s 80s இருக்கிறவங்களே இருக்காங்களே. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கருப்பா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தைஸ், அண்டர் ஆர்ம்ஸ், பேக் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல கருப்பு வந்து மறையணும், நம்மளோட மற்ற ஸ்கின் லேயர் மாதிரி கலர் வரணும்னா ஒரு டிப். சரி, அது என்னன்னாக்கா அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் டார்க்னஸ்க்கு மெயின் ரீசன் அந்த ஏரியாஸில் வந்து உங்களுக்கு யூ கேன் கால் இட் அஸ் அ ஹேரி ஏரியா. அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் வந்து ஹேரி ஏரியா. அந்த ஹேரி ஏரியாங்கிறதுனால சி இன் கேஸ் இஃப் தே கோ ஃபார் வேக்சிங், த்ரெட்டிங் அதெல்லாம் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஸ்டில் திக். நார்மலாக அவ்வளோ திக்காக இருக்காது. வென் தே கோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் த ஹேர் பிகம்ஸ் திக், ரொம்ப கருகருன்னு ஆகிடும். அதுக்கு வந்து எங்களோட ஆர்எம் ஹெர்பல்ஸில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்து அந்த ஹேர் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து கருப்பாக இல்லாமல் இருக்கணும், ஆர் கருமையாக இருக்கக்கூடாது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்னு சொன்னீங்க, இப்போ அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இல்லையா, தே வில் நாட் லைக் டு வேர் ஸ்லீவ்லெஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னாக்கா எதெல்லாம் இந்த ஹேரி ஏரியாவை மாற்றும் அப்படின்னு சொன்னால் ஹேர் க்ரோத்தை கட் பண்ணுறது தான். அதுக்கு வந்து என்னன்னாக்கா நம்ம கிட்ட வந்து குப்பமேனி கீரைன்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் ஒரு நீ எங்கே பார்த்தாலும் இருக்கும் அது குப்பமேனி கீரைங்கிறது. அந்த கீரைக்கு வந்து இருக்கிற மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாக ஹேர் ஆக்கிடும். ஹேர் வந்து வென் இட் பிகம் சாஃப்ட் அந்த கருமைங்கிறது தெரியாது உங்களுக்கு. அது ஒன்று. அதோட கூட வந்து இந்த அந்த இடத்துல ரஃப் ஆகிடும் ஸ்கின். இந்த வேக்சின் த்ரெட்டிங்லாம் பண்ணி அந்த ரஃப் ஆக ஆக இட் பிகம்ஸ் டார்க். ஸோ அந்த ரஃப்னஸை எடுக்கிறதுக்காக கூடவே வந்து கோரைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து அதை ரெகுலராக அவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் த ஹேர் இஸ் க்ரோயிங் 24 hours இன் த சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது டெய்லி குளிக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் யூ கீப் அப்ளையிங். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோலி யூ வில் ஃபைண்ட் த ஹேர் கோஸ் வெரி தின். பை மேக்கிங் த ஹேர் தின் யூ ஆர் மேக்கிங் தி ஸ்கின் கெட் ரெட் ஆஃப் டார்க்னஸ். மேம், முகத்துக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாமா? தக்காளி வந்து எப்படின்னாக்கா கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டீம் எடுக்கிறீங்க ஃபேஸுக்கு அப்படின்னும் போது ஓப்பன் ஆகிடும் இல்லையா போர்ஸு, அதை கண்ட்ராக்ஷன் அப்படி எப்படின்னா தக்காளி தான். தக்காளி ஜூஸ் உடனே ஃபேஸில் போட்டுட்டு நீங்கள் ஃபேஸை பாருங்கள். ஓ, இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்டீம் பண்ணலாமா? தட்ஸ் அப் டு யூ. இஃப் யூ ஆர் வெரி ஆயிலி யூ கேன் டேக் ஈவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது இந்த லெமனோ இல்லை சால்ட்டோ இல்லை சுகரோ போட்டு ஃபேஸில் தேய்க்கலாமா? தக்காளியே தேய்க்கலாம். எலுமிச்சம்பழமும் இட் இஸ் அன் ஏஜென்ட், ஆக்சுவலி ப்ளீச்சிங் ஏஜென்ட். பட் 2 மாதம் ஏறும்போது கொஞ்சம் அது எரிச்சலை கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ கைக்கும் காலும் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? கை கால் ட்ரைனஸ் அதை போக்கணும் அப்படின்னாக்கா மெயினாக வந்து அதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூ ஹாவ் டு யூஸ் அ சோப் ஆர் பவுடர் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ மஸ்ட் ப்ரிப்பேர் எ பவுடர். என்னென்ன சேர்த்துக்கலாம் அதுலன்னு சொன்னாக்கா பயத்த மாவு, கடலை மாவு தேய்க்கக்கூடாது. பயத்த மாவு 1 பங்கு, அதோட கூட வெந்தயம் வந்து ஒரு 1/4 பங்கு. இது 2யுமா கலந்து உங்களுக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது 2மே போகிறோம், ஒரு நல்லெண்ணெயோட கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட்
ஃபீட் வில் கோ வெரி சாஃப்ட். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல பிம்பிள் மாதிரி வரும், கட்டி கட்டியா பிம்பிள் வந்து அது அப்படியே கருப்பு கருப்பா மார்க் ஆயிடும். அது போறதுக்கு என்ன பண்றது? பிம்பிள் மார்க்ஸ் யூ மீன் இல்லையா? அந்த கருப்பு வருது அப்படிங்கிறது எதனால வருதுன்னா அவங்க பிஞ்ச் பண்ணி வருது. சி யூ ஷுட் நாட் மெடில் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி வர அடையாளங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கைவசம் நம்மளுக்கு வந்து வேப்பிலை இருக்குது. வேப்பிலை வந்து ஒரு ஆன்டிசெப்டிக். அதனால் அந்த வேப்பம் தளிர் ஒரு 2-3 எடுத்துக்கலாம். அதோட கூட துளசி இலையும் ஒரு 3 வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நிறைய இருந்தால் கூட பரவாயில்ல. அது ரெண்டையும் அரைச்சிட்டு அதில் கூட நீங்கள் கன்சிஸ்டன்சி லெவலுக்கு கொஞ்சம் கடலை மாவு கலந்து போட்டு பாருங்கள். ரெகுலராக அப்ளை பண்ணும்போது ஒரு 4-5 நாள் அந்த கருப்பு போயிடும். கொத்தமல்லி ஜூஸ் இல்லை கொத்தமல்லி பேஸ்ட்டை ஃபேஸுக்கு போடலாமா? கொத்தமல்லி இஸ் ஜென்ரலி இது கொசுறு கிடையாது. அது வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு அது வந்து இட் ஹாஸ் காட் நல்ல எஃபெக்ட். எதுலன்னாக்கா இஃப் யூ ஆர் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது கொத்தமல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொத்தமல்லியை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறது, அந்த ஜூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறது. ஆஸ் இட் கிவ்ஸ் அ ஹீமோக்ளோபின் லெவலில் பண்ணும்போது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலாக இருக்கிற ஃபேஸு, ஸ்கின் ரொம்ப பேலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் அண்ட் இட் மேக்ஸ் த ஸ்கின் வெரி சாஃப்ட். சாஃப்ட் ஆஸ் கொத்தமல்லி. புதினா வந்து மின்ட் என்ன பண்ணுனாக்கா அசிடிக் ப்ராப்ளம்க்கு மின்ட் நல்லது. அதே அசிடிசிட்டி எங்கெல்லாம் அரிப்பெல்லாம் இருந்தால் அது எடுக்கும். ஸோ அழகுக்கு என்ன அந்த மின்ட் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்னா டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு அரிக்கும் தலையெல்லாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இஃப் யூ ஹாவ் அன் இச் அவுட் ஆஃப் பிம்பிள்ஸ் அப்படின்னா தட் இஸ் த சேஃபஸ்ட் ஹர்ப். அது ஒன்றுமே பண்ணாது. அதில் கூட கொஞ்சம் இதையும் வச்சுக்கலாம், வெத்தலை வச்சுக்கலாம், இல்லைன்னா வேப்பிலை வச்சுக்கலாம். இது 3 சேர்த்து அந்த ஜூஸ் எடுத்து போட்டுக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு வந்து ப்ளீச் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ வீட்டில் இருந்த பொருளை வச்சு ப்ளீச் பண்ணிக்கணும். ஆக்சுவலி ஹெர்பலா மூலிகை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன இருக்குன்னாக்கா கைவசம் தேன். தேன் இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட். லெமன் இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட். பச்சை கற்பூரம் இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட். பொட்டேட்டோ இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட். வி ஹவ் காட் லாட். இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு மிக்ஸ் அண்ட் கெட் தி காம்பினேஷன் அண்ட் அப்ளை. இது வந்து நீங்கள் கெமிக்கலாக எந்த மாதிரி ப்ளீச் பண்ணாலும் இந்த அளவு இம்பேக்ட் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமான்னு கேட்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஸ்கின் ப்ளீச் பண்ணும். இட் வில் நாட் ப்ளீச் ஹேர் ஆஸ் இட் டஸ் இன் எ கெமிக்கல் ப்ளீச். ஆர் யூ கிளியர்? சூப்பர் மேம். எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எல்லோ டிண்ட், எல்லோயிஷாக ஒரு மஞ்சளாக ஃபேஸ் இருக்கணும், ஸ்கின் இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்ப்ளெக்ஷன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ரொம்ப சிட்டிகையாக எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கஸ்தூரி மஞ்சள் 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. தேன் வந்து 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. பால் 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து ஃபேஸில் போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து மஞ்சள் நிலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் யூ ஹாவ் டு டூ இட் கண்டினியூஸ்லி. என்ன நேர்களே உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ். ப்ளீஸ் ட்ரை. ரொம்ப சூப்பர் மேம். அதாவது உங்களை மாதிரியே உங்களோட பதிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்களை போலவே உங்களோட பதில்கள் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.